நமச்சிவாய வாழ்க. ஒரே டைம்ல வந்தாச்சு. நமச்சிவாய வாழ்க வினோத். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க வினோத் ஐயா, பாலா ஐயா, தேன்மொழி அம்மா, சொக்கரையா. நேற்று நாம் நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் செல்வமிகுந்த சென்னையில் இருந்தால் நமது உள்ளம் ஒரு வேளை நம்முடைய வாழ்வியல் அறநெறி பிறந்து விடுமோ என்று பயந்து மனிதநேயம் வாழ்கின்ற கிராமப்புறங்களிலே அன்றே வந்து சென்னையில மனிதநேயம் இல்லை கூட. சென்னைலாம் தொகுப்பு வீடுகளுக்கு நிறைய பேருக்கு எழுத்த வீட்டுக்காரங்க பேர் கூட தெரியல. அவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ கதை ஏந்துச்சு ஓடி காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்டு வந்து அது கூட மரத்துல எங்க வீட்டு முன்னால வந்து பாத்தீங்களா ஆலமரத்துல காக்கா குருவி எல்லாம் பகலெல்லாம் எங்கேயோ போய் உணவு சாயங்காலம் வந்து காய்ச்சி முடிச்சுன்னு ஒன்னு பார்த்து நான் வந்துட்டேன்னு கேட்கற மாதிரி கத்திட்டு தான் தூங்குது 7 மணிக்கு. ஆனா இந்த சென்னை போன்ற நகரங்கள் குறிப்பா சென்னையில் வாழும் மக்கள் எல்லோருமே பெரும்பாலும் ஓடுவாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. பெங்களூர்லயும் பெரும்பாலும் அப்படித்தான். தொகுப்பு வீடுல இருக்கிற நிறைய பேருக்கு எழுத்த வீட்டுக்கார பேரு தெரியாது. ஒரு வீட்டுல கொலையே நடந்தா கூட என்ன அவ்வளவு குரல் கேட்டாலும் எட்டி பார்க்கிறவங்க அருகி போனார். இன்று இவ்வளவு கேடுகட்ட நிலையில்தான் இந்த ஏதோ கெட்ட நிலையிலாவது சென்னை இருந்திருக்கும். அதனால ராமலிங்க சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தென்தல தரிசனத்தை தொடர்கிறார். சென்னையில வந்து தென் திசையில் இருக்கின்ற ஆலயங்களை தரிசிப்பதற்காக அப்பொழுதுதான் மாட்டு வண்டி தான் வந்து வண்டித்தடம் தான் இருக்கும். வழியில மாட்டு வண்டி தான் பெரிய பயணத்துக்குரிய வண்டி. எனக்கு தெரிஞ்ச 1971 கூட நல்ல அது 2 சலங்கை போட்டுட்டு அந்த காளை மாடுகள் வண்டி இழுத்து போகும் பொழுது அதுல உட்கார்ந்து பயணம் செய்து ஒரு தனி சுகம். அந்த மாடுகளும் அவ்வளோ மாடுகளுக்கு உடம்பு வலிக்காத அளவுதான் மக்கள் வண்டியில ஏறுவாங்க. அவ்வளவு மனிதநேயம். அப்ப சென்னை விட்டு நம்முடைய ராமலிங்கர், சிதம்பரம் சுவாமிகள், சடைச்சாமிகள், வீராசாமி நாயக்கர், தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆகியோருடன் சென்னை விட்டு வண்டி பாதையாக புறப்பட்டு இடையில் உள்ள தரிசனங்களை எல்லாம் இடையுள்ள தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு புதுச்சேரி வந்து அடைகிறார். அங்கே ராமலிங்கர் பால் அளவற்ற அன்புடையோராக இருந்த விஸ்வநாத ஐயர் முதலிய அன்பர்கள் விருப்பப்படி சில நாள் தங்குகிறார். பின்பு ராமலிங்கம் உடன் வந்தவரிடம் புறப்பட்டு வழியில் புதிதாக சேர்ந்த அன்பர்களோடு தனது பிறந்த ஊரான மருதூரின் எல்லையை, அந்த கிராமத்தின் எல்லையை அடைகிறார். வளைந்தும் நெளிந்தும் மருதூருக்கு செல்லும் குறுகலான அந்த புழுதி சாலை ஈரத்திலே இறுகி கிடக்கிறது. அதன் இருபுறமும் நிழல் தர புன்னையும் கோங்கும் வேம்பும் பூவரசும் என்று மரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இடைவெளி விட்டு தலைய நிற்கின்றன. அங்கே சாலையின் 2 பக்கங்களிலும் சிறிய பாசன வாய்க்கால்கள் கரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றிலே கழுத்தியும் புறமையுமாக மீன்கள் நீந்தி கொண்டிருக்கின்றன. எங்க மேட்டூர்ல அது மாதிரி 81 வரை எங்களுடைய மேட்டூரில் வந்து சாலை ஓரங்களில் ஒரு சிறு ஓடை ஓடும் விவசாய நிலத்துக்காக. இன்னைக்கு முப்போகம் விளையக்கூடிய விவசாயங்களை கூட விவசாய குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி அவர்கள் எல்லாம் விவசாய குடிகளா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு இரும்பு தொழில் செய்தால் பெரும் செல்லும் நல்ல 3 போக விளையிற நிலத்தெல்லாம் கலர் மண்ணை கொட்டி அதை வந்து தொழிற்சாலை ஆக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு வருத்தமான இது. அந்த ஊரு கிராம நிர்வாக அலுவலரும் அவருக்கு ஒரு பிளாட் கொடுத்தா போதும், பிளாட் போட்டு விற்க விட்டுறாரு. இப்படி கேவலமான மனிதர்கள் இன்று எங்கள் ஊரில் வாழ்வதால் அந்த சாலையோர வாய்க்கால்களையும் காணோம், எதையும் காணோம், அந்த மீன்களையும் காண முடியவில்லை. இங்கே வள்ளல் பெருமான் நடந்து செல்லும் வழியிலே அவையெல்லாம் இருக்கின்றன. செழித்து வளர்ந்திருந்த ஆம்பல்கள் கொடிகளும் வல்லாரையும் பொன்னாங்கண்ணியும் அருகம்புல்லும் அடர்ந்து
வாய்க்கால் கரை பசுமையாக போர்வை போர்த்தியது போல அழகு செய்கின்றன. கண்ணுக்குள் படர்ந்த இடமெல்லாம் பச்சை பசேல் என்ற ஒரே சென்னல் வயல். பார்ப்பதற்கு நம் ராமலிங்கத்தை மரகத கம்பளம் விரித்து அழைப்பது போல் பச்சை பசேல் என்று இருக்கின்றன. அந்த வயல்களின் வரப்புகளிலே தூர தூரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 2 கருவேல மரங்களும் ஈச்ச மரங்களும் தலைத்திருக்கின்றன. அம்மரங்களிலே கட்டி வைத்த கூட்டிலே, தூக்கணாங்குருவிகள் கட்டி வைத்த கூட்டிலே சின்னஞ்சிறு ஊஞ்சலை போல அதில் அமர்ந்து கொண்டு குருவியும் அதனுடைய குஞ்சிகளும் ஆரவாரமாக அன்போடு ஒன்றை ஒன்று பாசத்தால் இரைச்சலிட்டு மகிழ்வடைகின்றன. உள்ளானும் அடையானும் நாரையும் கொக்குமாக பறவைகள் வயல் நீரில் நெல்தாள் அடியில் தங்கியிருந்த வண்டு, நத்தை, பூச்சினங்கள் ஆகியவற்றை அழகால் கொத்தி எடுத்து வயிற்றுக்கு இரையாக்கி கொண்டு கூவுகின்றன. எங்கு பார்த்தாலும் பலவிதமான பறவைகளின் கதம்ப ஒளி பார்க்க பார்க்க ராமலிங்கத்திற்கு மெய்சிலித்து போனது. ஆகா இறைவா, இவ்வளவு ரம்மியமான இந்த வயல்வெளிகளிலே வாழுதல் விடுத்து, இந்த மருத நிலத்தில் வாழுதல் விடுத்து, நான் எங்கோ சென்று 34, 35 ஆண்டுகள் வாழும் ஒரு அவல நிலை எனக்கு வாய்த்ததே என்று கண்கலங்கி அப்படியே அந்த இனிய காட்சிகளை கண்ணுக்கு விருந்தாக்கி அளவற்ற ஆர்வத்துடன் ராமலிங்கம் மருதூருக்குள் நுழைந்தார். அன்று சிவயோகியாக சிவருமான் நடந்த அந்த திருவேதியை கண்டார். கண்டவுடன் கண்களில் பேரானந்தம் பெருகியது. அந்த வீதியிலே வீழ்ந்து வணங்கினார். எம்பெருமானின் திருவடிப்பட்ட வீதி இது, சிவயோகியின் திருவடிப்பட்ட வீதி இது என்று அன்பர்களுக்கு கூறினார். அந்த வீதியின் தொடக்க முனையிலிருந்தே கண்ணாடி போல் தெளிந்த நீர் நிரம்பி அகண்ட ஊர்க்குளம், அதில் தாமரை, அள்ளி. நம்ம பாலசுப்ரமணிய அந்த காட்சியெல்லாம் இன்னும் அந்த பகுதியில ரொம்ப இதெல்லாம் நான் போன தடவை திருநெல்வேலி வந்துட்டு அப்படியே தென்காசி குற்றாலம் போன பொழுது இதையெல்லாம் அனுபவிச்சேன். அவங்களாம் கொடுத்து வச்சீங்க. நமக்கெல்லாம் அந்த தவம் குறைவு, மிக குறைவு. அதனால அப்பப்ப போய் கண்ணில் பார்த்துட்டு வரணும். ஆனா ராமலிங்கம் அப்படியே அந்த ஊர்க்குளத்தையும் தாமரையையும் அள்ளி படர்ந்து மலர்ந்திருப்பதையும் பார்த்து ஒரு கணம் நின்று தான் இழந்த இளமை பருவத்தின் இன்பமான அந்த இயற்கை சூழலை நினைத்து கண்ணீரில் நீர் அரும்ப அப்படியே பார்க்கிறார். அந்த குளத்து நீரில் பலவிதமான மீன்கள் நீந்தவும், பச்சை தவளைகள் நீரில் மூழ்குவதும், திடீரென எழும்பி இலையினின் மேல் அமர்வதுமாக சிறு குழந்தைகள் விளையாடுவது போல விளையாடி கொண்டிருப்பதை காண்கிறார் ராமலிங்கம். அங்கே இறைக்காக கிருஷ்ண பருந்துகளும் மீன் கொத்திகளும் அடிக்கட்டி வட்டமிட்டு பறக்கின்றன. இரையை கொத்தி கொண்ட பின் கரையோர மரங்களில் போய் அமர்ந்து அந்த இரை உண்ணுவதுமாக இருப்பதை காண்கிறார். தெருவை சார்ந்த அதன் கரையில் அடிவொட்டி ஒரு சேர வளர்ந்திருந்த அரசு வேம்பு அடியில் கருங்கல் பீடத்திலே பிள்ளையார் வீற்றிருந்தார். இந்த பிள்ளையார் நம் ராமலிங்கம் சின்னம்மையினுடைய வழிகாட்டுதல் படி தினந்தோறும் நீர் விட்டு அபிஷேகம் செய்து வழிபட்டவர் விநாயகர். அவரை சென்று வணங்குகிறார். மெதுவாக நடந்து அங்கே இருந்த பெரியவர்களிடம், இங்கே இந்த தெருவிலே என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்திருந்தார்கள், அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லையே என்று சற்று மனச்சலனத்தோடு இருந்தாலும் அங்கிருந்த ஒருவர் வயதான ஒருவரிடம் கேட்கிறார், ஐயா, இங்கு ராமையா பிள்ளை என்பவரும் சின்னம்மை என்பவரும் வாழ்ந்து வந்தார்களே, அந்த வீடு எது என்று விசாரிக்கிறார். இன்று வேறொரு உடைமையில் இருந்தது நாட்டோடு வியைந்த அந்த திருவீடு.
இவர்கள் எல்லோரும் குடிபெயர்ந்ததால் அந்த வீட்டை யாரோ அபகரித்துக் கொண்டார்கள். அங்கே சென்று அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். தான் பிறந்த இடத்தையும் உடலும் உள்ளமும் குலைய குலைய உணர்வெல்லாம் தித்திக்க தித்திக்க கண்ணார கண்டு கண்டு கழித்தார். அப்படியே அங்கே கண்மூடி மெய்மறந்து நின்றார். மருதூரில் தான் பிறந்த வீட்டை கண்டு கழித்து மெய்மறந்தவராக நின்றிருந்த ராமலிங்கம் வெகு நேரத்திற்கு பின் தன் உணர்வு பெற்றவராகி உடன் வந்தவர்களோடு அங்கிருந்து புறப்பட்டு நேராக சிதம்பரம் சீர்காழி வழி கொண்டு புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவிலை வந்து சேர்ந்தார். அங்கே வைத்தியநாதர் சந்நிதி கோபுர வாசலுக்கு அவருடன் வந்த ராமலிங்கம், அன்பருடன் வந்த ராமலிங்கம் நின்று வழக்கம் போல் அந்த கோயில் வரலாற்றை சொல்லத் தொடங்குகின்றார். நண்பர்களே, தேவார பாடல் பெற்ற 275 திருத்தலங்களில் ஒன்றானது இந்த புள்ளிருக்கு வேலூர் திருத்தலம். இறைவனது திருப்பெயரால் இப்போது வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்கப்படுகிறது. சடாயு சம்பாதி என்ற இரு கருடன்களும் சடாயு சம்பாதி என்ற இரு பறவைகளும் வழிபட்டதும் ரிக்வேதத்தாலும் முருகப்பெருமானாலும் வழிபட்டமையால் இந்த ஊருக்கு பறவை, ரிக்வேதம், முருகப்பெருமான் மூவரும் வழிபட்டதால் புல் இருக்கு வேலூர் என்று பெயர் அறிவித்தார். ராமலிங்கம் அப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வீராசாமி நாயக்கர் ஆர்வம் தாங்காமல் தமிழகத்து தலங்கள் எல்லாமே நமச்சிவாய வாழ்க, தமிழகத்து தலங்கள் எல்லாமே காரண பெயராலே அழைக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று இல்லையா சுவாமி என்றார். அதற்கு ராமலிங்கம், ஆமாம் வீராசாமி நாயக்கரே, இத்தலத்து இறைவனுடைய திரு பெயர் வைத்தியநாதன், இறைவி தையல் நாயகி, அடியார்களின் உடற்பிணியையும் உள்ளப்பிணியையும் தீர்ப்பவராதனில் இவர் வைத்தியநாதன் என பெற்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான தேவாரம் பாடியிருக்கிறார். அந்த பாடலிலே அவர் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீர்த்தருள வல்லான் தன்னை என்று வைத்தியநாதனை போற்றுள்ளேன். எவ்வளவு தீராத நோய் இருந்தாலும் மந்திரமும் இங்கே வழங்கப்படும் அந்த புற்றுமண்ணும் தீராத நோய்களை தீர்த்த வல்லது என்று கூறி மேலும் தொடர்கிறார் நம்முடைய ராமலிங்கம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், குமரகுருபர சுவாமிகள் முதலான இறையடியார்கள் இத்தலத்தை பாடி வழிபட்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது வீராசாமி நாயக்கருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. சாமி, இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கே அதிக சிறப்பு என்கிறார்களே, ஏன் அப்படி என்று கேட்கிறார். உடனே ராமலிங்கம், உண்மைதான், இத்தலத்தை வழிபட்ட முருகப்பெருமான் இங்கே வழிபடப்படுவனுமாக செல்வமுத்து குமார சுவாமி எழுந்தருளியுள்ளார். அந்த மைக் ஆஃப் பண்ணிக்கங்கம்மா சஞ்சய்மா. சரிங்கய்யா, மைக் ஆஃப் பண்ணிக்க சொல்லுங்க கைலாஷ். அங்கே ராமலிங்கர் உடன் வீராசாமி நாயக்கரை பார்த்து, உண்மைதான் நாயக்கரே, இத்தலத்தை வழிபட்ட முருகப்பெருமான் இங்கே வழிபடப்படவனுமாக இருக்கிறார் என்றார். ஏனெனில் முருகன் வழிபட்டால் முருகநாத சாமி என்று திருமுருகன் பூண்டிலே ஒரு தலம் உண்டு. அங்கு இறைவன் பக்தனாகிய சிவருமான் முருகநாத பெருமானுக்கு பக்தனாக மட்டுமல்லாமல் வழிபாடு மூர்த்தியாக முருகப்பெருமான் இருக்கிறார். அதுபோல இங்கே நம்முடைய முருகப்பெருமான் செல்வமுத்து குமாரசாமி என்ற திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ளார். இது சிவத்தலம் என்றாலும் முருகப்பெருமானாகிய செல்வமுத்து குமாரசாமிக்கு இங்கு தனி சிறப்பு என்றார்.
மேலும் அங்கிருந்த அன்பர்களை நோக்கி, என் அன்பிற்குரியவர்களே, இத்தலத்து அம்மை தையல் நாயகி, இவளை வேண்டி, அன்னையை வேண்டி, தையல் நாயை வேண்டி செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்றார். உடனே உடன் வந்த அன்பர்கள், இந்த விரத முறை என்ன, எங்களுக்கு சற்று விளக்குங்களேன் என்று கேட்கிறார். உடனே ராமலிங்கம், வீராசாமி நாய்க்க, இந்த விரதத்தின் சிறப்பை சொல்கிறேன் கேளுங்கள். திங்கட்கிழமை இரவில் சிற்றுண்டி செய்து, செவ்வாய்க்கிழமை அருணோதய சூரியன் உதயமாகும் பொழுது எழுந்து நீராடி திருநெற்றில் மாத்திரம் அணிந்து நல்ல நினைப்புடன் உடல் தூய்மை, சொல் தூய்மை, செயல் தூய்மை முதலியவற்றை செய்து சூரியோதயத்துக்கு முன்பு ஆசாரமான சுத்த நீரில் நீராடி விபூதியை சலத்தினால் குலைத்து அனுஷ்டானப்படி 16 இடங்களில் தரித்துக் கொண்டு கணபதியை நினைத்து பின்பு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை 108 முறை சபித்து சிவத்தியானம் செய்து பிறகு எழுந்து வாயிலில் வந்து சூரியனை பார்த்து ஓம் சிவ சூரியாய நம என்று மெதுவாக சொல்லி சூரியனை வணங்கி அதன் பின்பு அவ்விடத்திலே தானே நின்று கொண்டு தங்கள் மனத்தில் இருக்கின்ற கோரிக்கைகளை முடித்து எங்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று ஸ்ரீ வைத்தியநாலிங்கரையும் தையல் நாயகி தாயாரையும் முத்து குமாரசாமியும் தியானித்து பின் ஓம் வைத்தியநாதாய நம என்று 108 முறையும் அல்லது 504 முறை அல்லது 1008 பாதியாவது செவித்து அதன் பிறகு ஒரு பழம் மிளகு சீலையிலே ஒரு கைப்பிடி மிளகை முடித்து வைத்தியலிங்க பெருமானுக்கு அர்ப்பணம் என்று ஒரு இடத்திலே வைத்து சிவனடியார் ஒருவருக்கு உபசாரத்தோடு அமுது படைத்து பின்பு ருசியோடு பச்சரிசி பொங்கல் முதலிய உணவை அரை ஆகாரமாக நாம் சாப்பிட்டு அன்று மாலையிலே சிவ தரிசனம் செய்து பாய் சயனம் கொட்டை முதலியவையும் விட்டு மெழுகிய கரையிலே கம்பளம் விரித்து படுக்க வேண்டும். சிவசரித்திரம் கேட்க வேண்டும். செபம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். சந்தனம், பூ, தாம்பூலம், ராகம், சுகம், பெருந்தூக்கம் முதலானவர்களை விட்டிருக்க வேண்டும். இதுதான் செவ்வாய்க்கிழமை விரத முறை என்றார். வீராசாமி நாய்க்கருக்கு சற்று ஆச்சரியம். சாமி, நீங்கள் எப்படி இவ்வளவு தெளிவாக இதையெல்லாம் உணர்ந்து தெரியவில்லை, ஆனாலும் நான் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கப் போகிறேன் என்றார். சரி, அப்படியே செய்யுங்கள் என்று கூறிய பெருமான் ஆலயத்திற்கு நுழைகிறார். அப்பொழுது திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரானாக வைத்தீஸ்வரன் கோயிலிலே இருந்த உலகநாத தம்பிரான் சுவாமிகள் ஆலய காரியஸ்தரோடு விரைந்து வந்து ராமலிங்கத்தை கண்டார். முகமலர பணிவோடு தம்பிரான், வரவேண்டும் வரவேண்டும் ராமலிங்கம், எம்மை நோக்கி இத்தலம் நோக்கி தாங்கள் வந்தது இறைவனுடைய பேரருட்கருணையே என்றார். தம்பிரான் சாமிகளோடு காரியஸ்தரும் ராமலிங்கத்தை பணிந்து வணங்குகிறார்கள். ராமலிங்கம் இருவருக்கும் பதில் வணக்கம் செய்தார். தம்பிரான் சுவாமிகள் பவ்யமாக ராமலிங்கத்திடம், சுவாமிகள் எழுந்தருளியிருக்கும் இந்த விஷயத்தை காரியஸ்தர் இப்பொழுதுதான் வந்து சொன்னார், உடனே ஓடோடி வந்தேன் என்று கண்ணீர் மல்க கூறுகிறார். உடனே ராமலிங்கர் மகிழ்ச்சி தாங்கள் என்று கேட்கிறார். அவரை பற்றி அறிய கேட்கிறார். ஏனெனில் இவர் இன்னார் என்று ராமலிங்கத்திற்கு தெரியாது. ஆகவே யார் இவர், எதற்காக நம்மை வந்து இவ்வளவு பரிவோடு வரவேற்கிறார் என்ற ஒரு மனக்குழப்பத்தோடு தங்களை என்னை சந்திக்க வைத்த இறைவனுக்கு நன்றி, நீங்கள் யார் என்கிறார். அப்பொழுது
அவர் கூறுவார், நான் இத்திருக்கோயிலின் கட்டளை தம்பிரான். மடத்திலே தம்பிரான்கள் நிறைய உண்டு. இளைய தம்பிரான், காருபாறு தம்பிரான், கட்டளை தம்பிரான் என்று திருமடத்திலே பல தம்பிரான்கள் உண்டு. அவர்களிலே ஏதொரு ஆலய நிர்வாகஸ்தராக நியமிக்கப்படுபவருக்கு கட்டளை தம்பிரான் என்று பெயர். அது ராமலிங்கத்துக்கு தெரியும். அதனால் அப்படியா என்கிறார். உடனே தொடர்ந்து அவர் கூறுவார், அடியேனின் பெயர் உலகநாதன் என்பது, அடியேன் இத்திருக்கோயிலின் கட்டளை தம்பிரானாக இருக்கின்றேன் என்றார். உடனே ராமலிங்கர், நன்று நன்று, சென்னையிலே தங்களை பற்றிய உயர்வு செய்திகளை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தமிழ் மொழிவால் தாங்கள் கொண்ட பற்றும் சிவ தொண்டர்களிடம் தாங்கள் காட்டும் அன்பும் என்னை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றன. தங்களை சந்தித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்றார் ராமலிங்கம். எல்லோரும் உடனே அவ்விடத்திருந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்தினுடைய பெருமை பெரியவர்களின் காதுபட பேசி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ராமலிங்கரை பார்த்து, சுவாமிகளே தங்களை பற்றி நமது திருமடத்து பெரியோர்கள் என் காதுபட பேசி இருக்கிறார்கள் என்றார். உடனே ராமலிங்கம், நல்லது நல்லது, எல்லாம் இறைவனுடைய பேரர் கருணை, நம் சந்திப்பு மனத்துக்கு உகந்ததாக இருக்கிறது, மகிழ்ச்சி தருகிறது என்றார். அப்பொழுது கோயிலிருந்து எழுந்த காண்டாமணியின் ஓசை 4 புறங்களிலும் ஒலிக்க தம்பிரான் சுவாமிகள் ராமலிங்கத்திடம், சுவாமிகளே பூஜைக்கு நேரமாகிட்டது, அன்பர்களோடு வாருங்கள் வைத்தியநாத சாமிக்கு செல்வோம், சன்னிதானத்திற்கு செல்வோம் என்றார். எல்லோரும் அங்கே சென்றார்கள். ராமலிங்கம் மற்றும் அவர்களோடு வந்திருந்த அன்பர்களை இறைவனை தரிசிக்கம் செய்கிறார் உலகநாத தம்பிரான். அப்பொழுது மெய்மறந்து மெய்யுருகி மனம் கழிக்க வழிபாடு செய்யும் பொழுது கண் பணியரும்ப கைகள் முட்டித்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும். சும்மா போயிட்டு அப்படி ஒரு பந்தாவை கொண்டு வரக்கூடாது. நம்முடைய திருவாசகம் தேசம் கண் பணியரும்ப, கண் ஓரத்துல அப்படியே இறைவனை பார்த்த மகிழ்ச்சி ஒரு சிறு பனித்துளியா அரும்பணும். கண் பணியரும்ப கைகள் முட்டித்து, நம்முடைய கை என்ன பண்ணும், தாமரை மலர் போல மொட்டு போல இருக்க வேண்டும். கைகள் முட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஓடித்து என்பெல்லாம் ஒரு அன்பர்பார். அந்த நிலையிலே நம்முடைய ராமலிங்கம் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய தம்பிரான் சுவாமிகள் மெதுவாக அவரிடம் சென்று, சுவாமியிலே ஒரு சிறு விண்ணப்பம் என்றார். உடனே ராமலிங்கம் புன்னகையோடு தம்பிரானை பார்த்து, பெரியவர்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செய்ய அடியேன் காத்திருக்கிறேன் என்றார். உடனே தம்பிரான் சுவாமிகள், சுவாமிகளே திருவொற்றியூர், திருவாழிதையும், திருமுல்லை வாயில் முதலான தலங்களை வழிபட்டு தாங்கள் பாடல் அருளியுள்ளதாக அறிகிறோம் என்றார். உடனே ராமலிங்கம், ஆமாம், அது நமக்கு இறைவன் தந்த சிறு பணி என்றார். உடனே தம்பிரான் சுவாமிகள், சுவாமிகளே இந்த வைத்தியநாதர் மீதும் தாங்கள் பாடல் அருள வேண்டும் என்று ராமலிங்கத்திடம் கேட்கிறார். ராமலிங்கம் சொல் தடுமாறி கண் கலங்க கட்டளை தம்பிரானை பார்த்து, நம்பெருமானின் சித்தம் அதுவாயின் அவ்வாறே செய்கிறேன் சுவாமி. தேவாரம் கேட்டருளி பெருமானுக்கு நாவாரம் கேட்க பாடுகிறேன் என்றார். தேவாரம் கேட்டு மகிழ்ந்த பெருமானின் ஆற பாடக்கூடிய இந்த பாடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து தேமதுர குரலே கணீர் என்று பாடுகிறார். இளவேனில் மாலையாய் குளிர்ச்சோலையாய் மலர் இளஞ்சி பூம்பொய்கை அருகாய் ஏற்ற சந்திரகாந்த மேடையாயதன் மேல் இலங்கு குமரமியவனையுமாய் தலைவேயும் மல்லிகை பந்தராய் பாலோடலைத்தினும் நிலாக்காலமாய் தனியிலும் வெந்தளாய்
நிறை நரம்புல மீனை தன்னிசைப்பாடலுமாயும் கலவே கலந்து கற்புடைய மடவரல் புடைய கலந்து நயவார்த்தையுடன் அயர்ந்த வார்த்தையுடையாய் கலிகொள இருந்தவர்கள் கண்டு நின்னடி களனில் கலிகொள இருந்தவர்கள் கண்டு சுகனின்னடி களனில சுகம் நிகருமே களனிகளரும் சுக நிகருமே வளவேளை சூழுலகு புகழ்கின்ற தவசிகாமணி உலகநாத வள்ளல் மகிழ வருவேளோரின் நண்பர் அவரோகமரே வளர் வைத்தியநாதனி என்று இளவேனில் காலத்து மாலை பொழுதாய் குளிச்சோலையாய் மலர்கள் பூத்திருக்கும் பூம்பொய்கையாய் சந்திரகாந்த கற்களார்ந்த குளிர்ந்த மேடை அதன் மேல் இளங்குகின்ற முருகப்பெருமானுடன் அமர்ந்தவராய் மல்லிகை பந்தலாய் அங்கே வீசும் மனம் போல சுகந்த வாசமுடைய இந்த திருத்தலத்திலே முழுநிலவை போன்ற குளிர்ச்சி மிக்க தோற்றமும் தனியிலம் தென்றலாய் சிறந்த வீணையுடைய இசையாய் என்னுடைய உணர்வில் கலந்து வைத்தியநாத பெருமானி என்னுடைய பாடலையும் ஏற்றல்க என்று வைத்தியநாத பதியத்தை பாடுகிறார். 10 பாடல்கள் வேறு நிலை தரக்கூடிய மிக சிறந்த பாடல்கள். உடனே அன்பர்கள் வேண்ட அவர் அருள் நிறை உணர்வு கொண்டு 10 பாடல்களை கொண்ட பிரசாத பதிகம் என்ற பதிகமும் 15 பாடல்களை கொண்ட சிகாமணி மாலையும் பல்லவியோடு 29 சரணங்களை கொண்ட நல்ல மருந்து கீர்த்தனையும் பாடி முடிக்கிறார் ராமலிங்கம். ராமலிங்கம் பாடிய பாடல்கள் எல்லாம் பக்தி உணர்வோடு கேட்டு மகிழ்ந்த தம்பிரான் சுவாமிகள் மனமுருகி, சுவாமிகளே பேரானந்தம் பேரானந்தம், தாங்களுடைய தாங்கள் அருளிய பாடல்கள் எல்லாம் அருட்பாடல்கள் என்றார். தம்பிரான் சாமியில் கூறிய அன்று தொட்டு வள்ளலாருடைய பாடல்கள் அனைத்தும் அருட்பாக்கள் என்று வழங்கப்படுகின்றன. பின்ன உலகநாத தம்பிரான் வாக்கில் வந்தது அந்த அருட்பா என்ற பாடல். அவர் போற்றி புகழ்கிறார். உடனே தம்பிரான் சாமிகளுக்கு அன்பர்கள் உடனே இருந்த அன்பர்கள் எல்லோரும், ஆமாம் சாமி உண்மைதான், இது திருவருளால் தீர்க்க இந்த மாதிரி பாடக்கூடிய பாடல் உள்ளம் கலந்து உணர்வு கலந்து மெய் கலந்து இவ்வளவு சுகம் தரும் பாடல்கள் மலர முடியாது என்கிறார்கள். உடனே தம்பிரான் சாமிகள் ராமலிங்கத்திடம் பணியோடு அகமும் முகமும் மலர சாமிகள் அன்பர்களோடு வந்து திருமணத்தில் சில காலமாவது தங்கி செல்ல அருள் புரிய வேண்டும் என்றார். உடனே ராமலிங்கம் சாமிகள் விரும்பிய வண்ணம் சில காலமாவது என்று தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் அன்பரோடு உங்கள் உபசரிப்பை ஏற்று ஒருவேளை தங்கி செல்லவே சம்மதம். ஏனெனில் தென்கல தலங்களுக்கு செல்ல வேண்டிய அபாயம் எனக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்றார். உடனே தம்பிரான் சாமிகள், அடிகளே உங்கள் விருப்பமே இறைவனின் சித்தம் என்றார். அங்கே அன்பர்களோடு சென்று கட்டளை மடத்திலே தங்கி உபசரிப்பை ஏற்றுக்கொண்ட பின் மறுநாள் விடியற் பொழுதில் சாமியிடம் விடைபெற்று உள்ளூருக்கு வேறொரு அன்பர்களும் உடன் வர திருவாரூர் நோக்கி புறப்படுகிறார் ராமலிங்கம். அவர் வழியில் உள்ள சிவஸ்தலங்களை அன்போடு தரிசனம் செய்து கொண்டு திருவாரூர் தியாகராஜ பெருமானின் ஆலயத்தை நோக்கி அப்படியே மெதுவாக நடந்து சென்று அங்கே கமலாலய தீர்த்தத்திலே நீராடுகிறார்.
நீராடுகிறார். ஏனெனில் கமலாலய தீர்த்தத்தில் நீராடுதல் என்பது ஒரு பெரிய சுகம். அடியின் தொழில் விஷயமாக காரைக்கால் செல்லும் பொழுது அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் கரெக்டா திட்டமிட்டு செல்வது. அப்படியே போய் கமலாலய கரையில காரை நிறுத்திட்டு அப்படியே அந்த அகன்ற குளத்துல இறங்கி குளிப்பதற்கு முன்பாக அங்க இருக்கும் அந்த பிளாஸ்டிக் போன்ற கழிவுகள் நிறைய பேர் ஷாம்பு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தூய்மைப்படுத்தி வெளியே கரையில போட்டு அந்த நீராடும் சுகம் இருக்கிறது. அது எதற்கிணையானது என்றால் நம் ஆன்மநாயகர் சொக்கநாத பெருமானை சென்று பார்க்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அதற்கு இணையானது அந்த குளிர்ந்த அந்த நீரில் நீராடுவது. அது அகன்ற பெரிய திருக்குளம். மேல தண்ணி ஜிலிஜில்னு இருக்கும். உள்ள குதிச்சிட்டீங்களா வெது வெதன்று சாமியை போல. சாமி வெளியே பார்க்க கொஞ்சம் குளிர்ச்சனமா தான் இருப்பார். ஆனா அவர்கள் திளைத்து போனால் அவரை விட்டு விலக மனம் வராது. அதுபோல ராமலிங்கமும் நீராடி கொண்டிருக்கட்டும். நாளை அவரோடு நாமும் திருவாரூர் திருத்தலத்திலே சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். என்ன கிருத்திகா, தங்கச்சி சேர்த்தையா இல்லையா குரூப்ல? நிர்வாகி ஐயா சேர்த்துட்டேங்க ஐயா. கடைக்கு கடை வேலையா கொஞ்சம் இருந்தாலா, அப்புறம் லேட்டா தான் போனா. பசிக்கிற சாப்பிட்டு இருக்காளான்னு தெரியலங்க ஐயா. சரி, பதிவு கேட்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், ஜாயின் பண்றேன்னு தான் சொன்னா. அவ ஃபர்ஸ்ட் இல்லைங்க ஐயா, அவளுக்கு சொன்னது இல்ல, அவங்க ரெகுலர் லைஃப்ல இருக்கணும். அதாங்க ஐயா, டைமிங் தெரியாது அவளுக்கு கரெக்டா. இனிமேல் தான் அது என்னன்னு சொல்லணுங்க. பண்ணிட்டேன் நானு. இல்ல நான் ஜாயின் பண்றப்ப சொல்லிட்டேங்க ஐயா. சரி, என்னங்கம்மா, நீங்களும் நம்ம லோகநாதன் ஐயா கூட காசி போயிட்டீங்களா? காணோம். உடம்பு சரியில்லைங்க, அதனால திருச்சி வரைக்கும் போயிருந்தோங்கய்யா. இப்ப பரவாயில்லைங்களா? உடல்நலம் சிறப்பா இருக்கா? பரவாயில்லைங்கய்யா. நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நம்மளேனா எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? கொஞ்சம் பயந்துட்டாங்க, நெக்ல கிராக் விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டாங்க. அதனால சாமி அப்படி இல்ல, நம்மளை கொண்டு போய் சித்திரவதை பண்ண மாட்டாரு, கவலைப்படாதீங்க. சரிங்க, சரிங்க. ஏன்னா எல்லாருக்கும் பேசு 2-3 நாள் ஆயிடுச்சா, நாளைக்கு பேச முடியாது அப்படி சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்ட்டு. 10 நாள் ஆயிடுச்சுங்க நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. 10-15 நாள் கூட ஆயிடுச்சுங்க வகுப்பு அட்டென்ட் பண்ண. இது பாத்துக்க, காதுல போன சொல்லிட்டா கேக்குது. காது ஒண்ணும் இடர்பாடு இல்ல. இது மருத்துவர் காது கருவி கேட்க வேண்டாம். ஆமா, சரி கண்ணு, உடம்ப பாத்துங்க. வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா வணக்கம், நலமா இருக்குங்க ஐயா. 2 மணி நேரம் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். நடுவில் கேட்க முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சுங்க. இன்னைக்கு ரெண்டு விளக்கங்கள் உங்கள்கிட்ட கேட்கணுங்க ஐயா. ராமலிங்க சுவாமிகள் சென்னையில இருந்து மருதூருக்கு போகும் பொழுது அவருடைய குடும்ப நிலைமை என்னங்க? இல்ல, அவங்க துணைவியாரெல்லாம் அண்ணனுடைய பாதுகாப்புல விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணனும் அண்ணியும் இங்கே சென்னையில இருந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அண்ணா சபாபதி பிள்ளையுடைய வம்சாவளிகள் திருவொற்றியூர்ல இன்னைக்கு இருக்காங்க. ஒரு சில கலெக்டர்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் அன்னைக்கு இந்த ஒரு குடும்ப நிகழ்வு ஈரோட்டில் நடந்த வள்ளலாருடைய அவங்க ரத்தவழி சம்பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு ஈரோட்ல பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க எல்லாம் மிக சிறந்த நல்ல நிலையில இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப இவரு மட்டும் தான் போறாருங்க மருதூர் போய், அப்புறம் போயிருக்கிறாரு. இப்போ அவங்க துணைவியா இருக்க சொல்லிட்டாங்க, தரவழியிலே உன்னை பாதுகாப்பாக அழைத்து செல்வதில் எனக்கு மிகவும் சில தொந்தரவுகள் இருக்கின்றன, அதனால இங்க விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னதும் அப்பெல்லாம் நான் வண்டியில தாங்கியே போவாங்க, மாட்டு வண்டி. பெண்களை உடன் அழைத்து செல்வது 76ல நாங்க தல யாத்திரை போறப்ப கூட எங்க சகோதரிகள் வந்தப்ப அந்த ஊர் மக்கள்லாம்
நீங்க இந்த தலையாத்துல வர்றது பெருசு இல்லைங்க. இந்த வயல்ல திருட்டு போயிடுவா இருப்பாங்க. சரிங்க. தனியா வாங்கன்னு எங்களை 76ல வார்ன் பண்ண 1840 எப்படி இருந்திருக்கீங்க? அதனால வந்து அவங்க அம்மையார் வந்து அண்ணா வீட்டுல சென்னையில தங்கிட்டு இருந்துட்டாங்க அவங்க. அதுதானே? சென்னையில கடைசி காலம் வரைக்கும் சென்னையில இருந்தாங்க. சாமியில் முத்தியடைறதுக்கு முன்ன ஒரு மாசம் முன்னால இங்க வந்ததா பதிவுகள் இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே ஓகே. வந்து அவருக்கு அன்னம்பளிப்பு போன்ற ஏதோ அவருக்கு உதவி செய்துள்ள அந்த தர்மசாலையில அவங்க வந்து பணியாற்றிட்டாங்க. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. இன்னைக்கு இவ்வளவு வசதி இருந்தா நம்ம கார்ல போனா கூட வீட்டை பார்த்துக்க, வீட்டை யார் பார்த்துக்காம விட்டுட்டு நம்ம மட்டும்தான் யார் போறாங்க. அதனால இப்ப நம்ம அந்த திருமுறைகளை பாடிட்டு இருக்கும் பொழுது மாற்று மொழிகள் அவர் ஏதாவது செய்திகள் இருக்குங்களா அவரை பத்தி? அது இதுவரைக்கும் அப்படி எதுவும் கேள்விப்படல. சரிங்க. அதுதான் ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது, அதுதான் கேட்டேன். அவர் வந்து சமஸ்கிருதத்துல மிகப்பெரிய பண்டிதர். அவர் சமஸ்கிருத பண்டிதர். ஆமா ஆமா. மிகப்பெரிய. அப்ப எங்க தாத்தா கூட வடதமிழ் தென்தமிழ் வடமொழியெல்லாம் கிடையாது, சமஸ்கிருதம் வட தமிழ்னு வருது சொல்றாங்க. ஆமா, அது வடதமிழ் தென்தமிழ். நம்மளும் தென்தமிழ். நம்ம இப்ப வந்து செம்மாக்கிறோம். ஆனா தென் தமிழ்ங்கிறத என்னைக்குமே நிலையா நின்றுட்டு இருக்குதுங்க. அதுக்கு பிறகு ஆரியர் கலப்புக்கு முன்ன வடமொழி, நம்மளும் தென் ஆரிய கலப்பு அது வேறுங்க. நான் வந்து தமிழ் மொழி பற்றி ஒரு தனி